வணக்கம். நாட்டு குதிரைகளை காப்போம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது பார்த்திங்கன்னா குதிரைகளுக்கு சேணம் அணிவித்தல், அதாவது சேடில் வந்து எப்படி தான் ஃபிட் பண்ணுறதுங்கிறத பார்க்குறோம். ஸோ குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட் லெக்கில் இந்த இடத்துல முடிகிற இடத்துல கையை வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எலும்பு தெரியும். இங்கே ஒரு எலும்பு தெரியுதுங்களா? பார்த்திங்கன்னா அழுத்தி பார்த்திங்கன்னா தெரியும். இந்த எலும்பை தாண்டி தான் இந்த சேணம் இருக்கணும். அதே மாதிரி கீழே பார்த்திங்கன்னா ஒரு 4 விரக்கடை தள்ளி தான் இந்த பெல்ட் வரணும். இதை என்ன நம்ம தூரமாகவே போட்டிருக்கோம், பின்னாடி வச்சு போட்டிருக்கோம் சேடில். ஒவ்வொரு குதிரையும் எப்படி ரைடு பண்ணுதோ ரைடிங்க்கு தகுந்தாப்பில் சேடில் பொசிஷன் வந்து மாறும். இது வந்து துருஸ் பண்ணுற குதிரைனால நம்ம இன்னும் கொஞ்சம் கூட தள்ளி வச்சு போட்டிருக்கோம். ஸோ துருஸ் பண்ணுற குதிரையில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நடு சென்டரில் இல்லாமல் கொஞ்சம் பின்னாடி போய் உட்கார்ற மாதிரியான பொசிஷனில் வந்து இந்த குதிரையை வந்து போட்டிருக்கோம். ஸோ இது மாதிரி வேரியஸ் ஐடியாஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம சேனலில் போட இருக்கோம். நீங்களும் இது மாதிரி குதிரை ஏற்ற பயிற்சி கற்றுக்கணுன்னா நம்மளோட ஸ்ரீ சூர்யா ஹார்ஸ் ரைடிங் ட்ரைனிங் சென்டருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். பாதுகாப்பான முறையில் தரமான பயிற்சியாளர்கள் மூலமாக நம்ம வந்து ஹார்ஸ் ரைடிங் பண்ணிகிட்ருக்கோம். நம்மள்ட்ட கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 7 குதிரைகள் இருக்குது. இதில் 6 குதிரைகள் வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்குன்னே வச்சுருக்கோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து குதிரை ஏற்றம் வந்து எளிமையாக கற்றுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குதிரை வளர்ப்பு முறைக்கான தகவலையும் வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து ஆதரவு அளித்து வரக்கூடிய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் இந்த நேரத்தில் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம அடுத்த வீடியோவில் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது குதிரைகளுக்கான சினை சேர்க்கும் பருவம். ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் எந்த நேரத்தில் நம்ம வந்து எத்தனை வயசில் நம்ம வந்து சினை சேர்க்கலாம் அப்படிங்கிற தகவலை வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.